எனது அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் யார் ஆர்டர் போடுறதுக்கு அவர் நாங்கள் தமிழ்நாட்டிலே வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னு சொல்லி இந்த சிஜேபி ஃபவுண்டர் அபிஜித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஆகஸ்ட் 17 நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட், என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட்டில் கலந்துக்கூடாதுன்ட்டு. அது ஆகஸ்ட் 19 வந்து நம்ம வித்ரா பண்ணிட்டோம். ரீசன் வந்து ஸ்டூடெண்ட் சைடு வந்து கொஞ்சம் அப்போஸ் வந்து நாங்கள் ஏன் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே நம்ம அதை வித்ரா பண்ணிட்டோம். அதுக்கு இன்பிட்வீனில் வந்து இந்த அபிஜித் அவர்கள் வந்து தளபதி விஜய் யார் ஆர்டர் போடுறதுக்கு அவரை நாங்கள் தமிழ்நாட்டிலே வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவோம் டைலாக்லாம் விட்டுருக்கிறாரு. இவர் யாருன்னா தன்னுடைய லாபத்திற்கும் தன்னுடைய ஃபேமஸுக்கும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்குமாக மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுப்பார். ஆனால் எங்கே எடுப்பார்னா அவருக்கு ஆதரவு இல்லாத கட்சிகள், அதாவது டெல்லியில் எடுத்தார், ஆனால் ஜார்க்கண்டில் எடுக்கல, கேரளாவில் எடுக்கல, தெலுங்கானாவில் எடுக்கல, பஞ்சாபில் எடுக்கல. அங்கெல்லாம் வர சொல்லி எதிர்பார்த்தாங்க, ஆனால் இவர் எடுக்கல. கேட்டால் அங்கே ஆதரவு கட்சிகள் இருக்குது அவருக்காக. புரிஞ்சா உங்களுக்கு? இப்படிப்பட்டவர் அதே சமயம் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு போராட வச்சிருக்காரு. ஸ்கூலுக்கு அகென்ஸ்டா என்னன்னு சொல்லி பிஸ்கட் வாங்கி தரோம் போராடுங்கன்னு சொல்லி பாருங்க, அது ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போராட வச்சு கடைசியில் பிஸ்கட் வாங்கி தராமே போய் அந்த பசங்க அழுதுட்டு நின்றுருந்தாங்க. இப்படிப்பட்டவர் வந்து தமிழ்நாட்டை பற்றி என்னன்னு தெரியாமல், தளபதியை பற்றி என்னன்னு தெரியாமல் அசால்ட்டாக ஒன்று வாய் விட்டுட்டு உட்காந்துட்டு வந்திருக்காரு. அபிஜித் அவர்களே, உங்களுடைய பருப்பு இருக்குல்ல, அது மேலே வேகும், மேலேனா நார்த் இந்தியாலேயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேகும். ஆனால் எங்கள் கிட்ட தமிழகத்திலேயோ தளபதிக்கிட்டேயோ வேகாது. உங்களுடைய அரசியலை வச்சு மாணவர்களை வச்சு விளையாடுற விளையாட்டை வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோங்க. எங்கள் கிட்ட வார்த்தைகளால் விளையாண்டிங்கன்னா நாங்கள் விளையாடுவோம். நீங்கள் வந்து போராடினீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிறது யாராக இருப்பாங்க தெரியுமா? தமிழக வெற்றி கழகமாக இருப்பாங்க, தமிழக மக்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்புறம் ஃபுல்லாக. வாழ்க தங்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.